Hi, welcome to holisticinvestment.in. ABSLI Wealth Secure Planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்மில் உங்களோட சேவிங்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் பர்பஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுமா, ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை பில்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமான்றது தான் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ABSLI வெல்த் செக்யூர் பிளான் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் டேர்முக்கு நீங்கள் ப்ரீமியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னல் சேவிங்ஸ் இருக்குன்னா டாப் அப் ஆட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சியாக இப்போ ஏதாவது ஃபண்டோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 10 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டு. பாலிசியில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் இதான். இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளேயே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, லைக் பேசிக் ஃபண்ட் வேல்யூ, அவங்க டேட் ஆஃப் டெத் அப்போ இருக்கிற பேசிக் ஃபண்ட் வேல்யூ இல்லை பேசிக் சம் அஷூர்ட், இதில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவோ அது நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக தருவாங்க. இன் அடிஷன் அவங்களுக்கு டாப் ஆஃப் ஃபண்ட் வேல்யூ டேட் ஆஃப் டெத் அப்போ என்ன இருக்கோ இல்லை டாப் ஆஃப் சம் அஷூர்ட், அந்த ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதையும் சேர்த்து டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இந்த கேரண்டீட் அடிஷன்ஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் யூனிட் ஃபார்மில் உங்களோட பாலிசியில் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. லைக் 10th ஆனிவர்சரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ளஸ் 5th பாலிசி ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் வர 5th பாலிசி ஆனிவர்சரிக்கு அப்புறம் ஒரு கேரண்டீட் அடிஷனாக 2% உங்கள் டோட்டல் பேசிக் அண்ட் டாப் அப் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா லாஸ்ட் 60 months, அதோட 2% கேரண்டீட் அடிஷனாக ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 11th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்து அண்ட் அதுக்கப்புறம் வர எல்லா பாலிசி ஆனிவர்சரிக்கு அப்புறம் கேரண்டீட் அடிஷன் வந்து உங்களோட ஆவரேஜ் பாலிசி ஃபண்ட் வேல்யூவோட லாஸ்ட் 12 months இருக்கிற ஆவரேஜ் பாலிசி ஃபண்ட் வேல்யூக்கோட 0.20% கேரண்டீட் அடிஷனாக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசியில் இருக்க சில பெனிஃபிட்ஸ் இதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாலிசியில் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இருக்கிற போர்ட்ஃபோலியோவே உங்கள் ஏஜ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறவரா இல்லை மாட்ரேட் ரிஸ்க் எடுக்கிறவரா இல்லை அக்ரெசிவாக ரிஸ்க் எடுக்கிறவரான்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபண்ட் ரிஸ்கியர் அசட்லேருந்து சேஃபர் அசட்ஸாக நீங்கள் ஏஜ் ஆக ஆக அவங்க ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியம்ன்றது 2 ஃபண்ட்ஸில் ப்ரீடிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் அலோகேட் பண்ணுவாங்க. ஒன்று மேக்ஸிமைசர் ஈக்விட்டி ஃபண்ட், இன்னொன்று இன்கம் அட்வான்டேஜ் டெப்ட் ஃபண்ட். ஸோ உங்களோட செலக்டட் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ஏஜ் என்ன ப்ரீமியமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. எவ்வளோ அலோகேஷன்றதை நீங்கள் பாலிசி ப்ராஷரில் இன்னும் டீட்டெயிலாக கூட பார்த்துக்கலாம். ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ன்றது உங்கள் ப்ரீமியம் சப்போஸ் நீங்கள் வீக்லி சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை மந்த்லி சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் அலோகேட்டட் அமௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க செக்ரிகேட்டட் ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 4 செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஆனுவலாக பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உண்டு. ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷன். இந்த வந்து எப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் தராங்க. ஒவ்வொரு செக்ரிகேட் ஃபண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதையோ இல்லை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ வந்து ஃபுல் ஃப்ரீடம் தராங்க அண்ட் கண்ட்ரோல். இதில் வந்து 16 செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸில் வந்து என்னென்ன ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட், இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட், அஷோர் ஃபண்ட், ப்ரொடெக்டர் ஃபண்ட், பில்டர் ஃபண்ட், என்ஹான்சர் ஃபண்ட், கிரியேட்டர் ஃபண்ட், அசட் அலோகேட்டர் ஃபண்ட், மேக்னிஃபையர் ஃபண்ட், மேக்ஸிமைசர் ஃபண்ட், மல்டிப்ளையர் ஃபண்ட், சூப்பர் 20 ஃபண்ட், பியூர் ஈக்விட்டி, வேல்யூ அண்ட் மொமெண்டம், கேப், நிஃப்டி இண்டெக்ஸ், MNC, லிங்க்ட், டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டுன்னு. ஸோ இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த பாலிசியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசியில் என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. இது உங்கள் பேசிக் அண்ட் டாப் அப் ப்ரீமியம் அவங்க ரிசீவ் பண்ணுறதை வச்சு அதை சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்னு இருக்குது. இது உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக. இது நீங்கள் என்ன மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் டிஃபர் ஆகும். ப்ளஸ் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்ன்றது ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ்க்கு ₹20 பர் மந்த் சார்ஜ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறமா ₹25 இன்க்ரீஸ் பண்ணி
அதுலேருந்து 5%க்கு வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணிகிட்டே போகும்போது 6,000 வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ்ன்றது. இன்னொன்று மொர்டாலிட்டி சார்ஜ். இது லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இது உங்கள் ஜெண்டர் அண்ட் ஏஜ் குரூப் பொறுத்து உங்களுக்கு லைஃப் கவர் சார்ஜ் அதிகமாக இந்த மொர்டாலிட்டி சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மிஸ்செலனஸ் சார்ஜ்ன்றது நீங்கள் எந்த மாதிரியான சேஞ்ச் ரெக்வஸ்ட் பண்ணாலுமே, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை ப்ரீமியம் ரீடைரக்ஷன், ஃபண்ட் ஸ்விட்ச், பார்ஷியல் வித்ட்ராவல், இல்லை எந்த மாதிரியான அடிஷ்னல் சர்வீசிங்காக ரெக்வஸ்ட் பண்ணாலுமே 50 rupees per ரெக்வஸ்ட்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் சரண்டர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயரில் டிஸ்கண்டினியூ இல்லை சரண்டர் பண்ண பார்க்குறீங்க அண்ட் எவ்வளோ ஆனுவலைஸ் ப்ரீமியம் கட்டுறீங்க, உங்கள் ஃபண்ட் வேல்யூ என்ன, அதை பொறுத்து டிஸ்கண்டினியூஸ் அண்ட் சரண்டர் சார்ஜஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. இது மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை சார்ஜஸ் இருக்காது. பர்டிகுலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன், ஃபண்ட் ஸ்விட்ச், பார்ஷியல் வித்ட்ராவல், டிஸ்கண்டினியூஸ் சரண்டர் சார்ஜஸ், இத்தனை சார்ஜஸும் மற்ற ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் லிங்க் வேறு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இதில் இவ்வளோ சார்ஜஸும் கொடுத்து இந்த அடிஷ்னல் காஸ்ட் ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு என்ன ஆகுனா ஓவர் டைம் இதுலேருந்து உங்களுக்கு பொட்டன்ஷியலாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸையும் இது ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த பாலிசியோட பேசிக் டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரீஃபாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடர்ஸ் ஆட் பண்ணலாம். பாலிசிக்கு இன்னும் ஆடட் ப்ரொடெக்ஷன் தரணும்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா நாமினல் காஸ்ட் வச்சு நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை பாலிசியோட ஏஜ் ஆஃப் 18 அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா எது லேட்டரான் இருக்கோ லேட்டாக வருதோ அது ஏற்றபடி அன்லிமிட்டட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. லைக் 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, 16 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாலிசி லோனும் இதில் கீழே அவைலபிள் கிடையாது, நீங்கள் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட் நாமினிக்கு டெத் பெனிஃபிட் மட்டும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷன்லையும் சிமிலராக இருக்கிறதுனால ஃபண்ட் ஆப்ஷன்ஸுமே பார்க்க ரெப்பிட்டேட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் உங்களுக்கு பொட்டன்ஷியலாக இதில் இருக்க ரிஸ்க் எடுத்து காட்டுது. ஸோ இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மெயின் பார்ட்டாக வர போகிறோம் வீடியோட, அதாவது ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ண போகிறோம். பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த பாலிசியில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அதுதான் நம்ம மெயினாக பார்த்து டிசைட் பண்ணுவோம் இல்லையா. அதனால் இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, சப்போஸ் ஒரு அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அண்ட் சம் அஷூட் 10 lakhs சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க 35ல என்டர் ஆகுறதுனால அண்ட் இது ஒரு ஹோல் லைஃப் பாலிசினால 100 வரைக்கும் கணக்கு எடுத்தோம்னா 65 years பாலிசி டேர்ம். ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ன்றது 10 years அண்ட் ஆனுவல் ப்ரீமியம்ன்றது 1 lakh கட்டுறாங்க. ஸோ இந்த பாலிசி வந்து ஹோல் லைஃப்னால நம்ம ஜஸ்ட் ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 8 years வரைக்கும் வச்சு ஐஆர்ஆர் வந்து இவங்களோட ஏபிஎஸ்எல்ஐ வெல்த் செக்யூர் பிளான் கால்குலேட்டர் வச்சு மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 விதமாக வந்து யூனிட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இன்னொன்று 8% பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஏன்னா இது பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி அப்படின்றதுனால நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 25,59,000. இதோட ஐஆர்ஆர் 2.34% தான். 2.34%ன்றது ரொம்ப கம்மி. நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து இத்தனை வருஷம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலே இதை விட சிமிலரான ரிட்டர்ன் தான் கொடுக்கும். பட் அந்த கேரண்டீட் ரிட்டர்ன் கூட இதில் கிடையாது இல்லையா. இது பார்ட்டிசிபேட்டிங் ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக வந்து கால்குலேட் பண்ணதுனால இதை விட கம்மியாக போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் நம்ம இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2.34 ரிட்டர்ன்றது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோலுமே கம்மி தான். சரி, இது வர்ஸ்ட் கேஸ் தானே, பெஸ்ட் கேஸில் 8%ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,28 lakhs அண்ட் ஐஆர்ஆர் வந்து 6.45%. 6.45%ன்றது ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் சொன்னாலுமே இது டெப்ட் ரிட்டர்னுக்கு கம்பேரபிளாக தான் இருக்கும். லைக் ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே கேரண்டீடாக 6 to 7% வரும். நம்ம இவ்வளோ வருஷம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஒரே காரணம் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தாண்டி ஈக்விட்டியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே லாங் டேர்மில் இந்த ரிஸ்க்கை தாண்டி நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு வர்த்தான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால. ஆனால் இது டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னுக்கு தான் வந்து கம்பேரபிள் கொடுக்குது. ப்ளஸ் 6.45% கேரண்டீடும் கிடையாது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரின்னு சொல்லும் போது இது ஒரு ஜஸ்டிஃபையபிளான ரிட்டர்னே கிடையாது. ப்ளஸ் இந்த ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃபண்ட் வேல்யூன்றது உங்களை டேரெக்டாகவும் பெனிஃபிட் ஆகாது. இது நார்மலி நாமினிக்கு தான் போகுது. ஸோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ண கார்பஸ் உங்கள் லைஃப் டைமில் உங்களுக்கு யூட்டிலைஸும் பண்ண முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணாதான். ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா
அந்த அளவுக்கு வர்த்தா எனக்கு தெரியல. ஃபைனலாக இந்த பாலிசி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் தனி இன்சூரன்ஸ் தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். லைக் இன்சூரன்ஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ABSLI வெல் செக்யூர் பிளானோட ஒரு ஃபேர் கம்பேரிசன் இருக்கணுன்றதுக்காக சிமிலர் மெட்ரிக்ஸோட தான் சூஸ் பண்ணியிருக்கோம். லைக் அதே மாதிரி வந்துட்டு சம் அஷ்யூர்டும் 10 lakhs, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம் கொஞ்சம் ஏறக்குறைய 25 years மாதிரி சிமிலராக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே டிஃப்ரென்ஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம 1 lakh ப்ரீமியம் கட்டணும், இங்கே ஜஸ்ட் நம்ம ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் 8,800. ஸோ பேலன்ஸ் இருக்க 91,200 தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வெல்த் கிரியேஷன் பர்பஸ்க்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ELSS மியூச்சுவல் ஃபண்ட். இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். இதையே நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்க ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 10 years மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும் போது பொட்டன்ஷியலி 12% வரைக்குமே இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSSோட காம்பினேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் 9.46 crores ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ELSSஐ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்றத கட்ட வேண்டியிருக்கும். ஸோ போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ டேக்ஸ் கட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.52 crores அண்ட் IRR 11.47%. இது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ணது. ஸோ டேக்ஸ் கட்டியுமே பார்த்தீங்கன்னா ABSLI வெல் செக்யூர் பிளானில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸோட பெரிய ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸோட கிடச்சிருக்கு. ப்ளஸ் 11.47ன்றது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். இதை வச்சு நீங்கள் வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை விட ஒரு ப்ரைமரி அட்வான்டேஜ் என்னென்னா இதில் இருக்க லிக்விடிட்டி. இந்த ஃபண்டை எந்த மாதிரியான ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபாலை வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கோ நீங்கள் எந்த மாதிரி விஷயத்துக்காகவும் இந்த ஃபண்டை ஆக்சஸ் பண்ணி ஃபண்ட் வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிக்விடிட்டி இதில் இருக்குது. ஸோ ஆனால் இதே ABSLI வெல் செக்யூர் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடையாது. பாலிசி முடிகிற வரைக்குமே அது லாக்கில் தான் இருக்கும். ஆனால் அதில் கிடைக்கிற பொட்டென்ஷியல் ரிட்டர்னுமே இதில் கம்பேர் பண்ணால் நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசஸ்லேருந்து லோவாக தான் காட்டுது. அந்த ஆப்ஷனை விட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஃபைனலாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப புவர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு வருது. அண்ட் இதில் இருக்க பெரிய ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வேல்யூ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைம் மூலியமாக நீங்கள் சரண்டர் பண்ணாத வரைக்குமே இது உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே லாக்கில் தான் இருக்கும். நாமினியால் மட்டும்தான் இந்த ஃபண்ட் வேல்யூ லிக்விடிட்டே பண்ண முடியும். ஸோ பார்ஷல் விட்ராவல் சரண்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபண்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியுன்றதே இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அண்ட் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் அந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணலை. அண்ட் ஹோல் லைஃப் கவருன்றதால பெரிய பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மொர்டாலிட்டி சார்ஜ் தான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. ப்ளஸ் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்து உங்கள் பியூர் ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஹையர் கவரேஜே இன்னும் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளும் நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ லைக் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இருக்கிற மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து இம்பேக்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செப்பரேட்டாக. அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணவோ இல்லை அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, எப்படி இது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூட இன்வால்வ் பண்ணி பண்ண வச்சிங்கன்னா அவங்க எல்லா ஆங்கிள்ஸுமே பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளான், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் என்னன்னு எல்லா ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்காக அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க பர்சனலைஸ்டாக. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இந்த மூவ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை கூட அணுகி இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இது உங்கள் பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.